இந்திய அரசியலமைப்பு டாபிக் 8 யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பகுதி 3 பேரண்டோனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஜனாதிபதியின் மன்னிப்பு அதிகாரம் ஆர்டிகல் 72 பரவல் மன்னிப்பு. அதாவது என்ன பண்ணலாம்னா நம்ம பிரசிடென்ட்ஸ்க்குன்னு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ரிமூவ்ஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ ஒருத்தர் சிறை தண்டனை இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், தண்டனை இல்லை குற்றம்ல இருந்து நீக்கலாம். கம்யூட்டேஷன் மாற்றம், ஹார்ஷர் பனிஷ்மெண்ட் டு லைட்டர். இதுவே இன்கேஸ் அவங்களுக்கு தூக்கு தண்டனையாக இருந்தது அப்படின்னா ஆயுள் தண்டனையாக மாற்றலாம், இல்லை அந்த தண்டனையிலேருந்து இன்னும் தண்டனை காலங்களை குறைக்கலாம். கடுமையானது வந்து இலகுவானது வரைக்கும் குறைக்கலாம். ரெமிஷன் நிவாரணம், ரெடியூஸ் சென்டென்ஸ் பீரியட், அதாவது தண்டனை காலத்தை குறைக்கலாம். இப்போ 5 years இருந்ததுன்னா அவங்களோட தண்டனை காலத்தை 3 வருடமாகவும் குறைக்கலாம். ரெஸ்பைட் வந்து லெஸ்ஸர் சென்டென்ஸா. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து உடல் ஊனமுற்றோராக இருந்தாலோ இல்லை கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து தண்டனை காலம் வந்து குறைப்படுத்துவாங்க, அதாவது டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ரிப்ரீவ் அப்படின்னா டெம்பரவரி போஸ்ட்போன் சென்டென்ஸ். அதாவது இதை என்ன அப்படின்னா தண்டனை காலத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பாங்க. அப்படி ஒத்தி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா தான் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணவும் முடியும். மன்னிப்பு அதாவது கோரிக்கைகளை அவங்களால முன்னிறுத்தி வைக்க முடியும்.